ஹலோ மக்களே, இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு தரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு. அந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி அவர்களும் கமருதீன் அவர்களும் ஒஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. ஆனால் ஏகப்பட்ட குளறுபடிகள் இதுக்கிடையில் வந்து நடந்திருக்கு. குறிப்பாக விஜய் பார்வதி அவர்களுக்கு யாரெல்லாம் நண்பர்களாக இருந்தார்களோ அவர்களே பின்னாடியிலிருந்து குத்துன்னு குத்துனாங்க. அப்படி விஜய் பார்வதி அவர்களுக்கு யார் துரோகம் பண்ணாங்க, யாரெல்லாம் முதுகில் வந்து குத்துனாங்க, அதே போல் யாரெல்லாம் நாமினேட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். காலையிலே பிக் பாஸ் கூட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி சொல்லுங்கள், 2 பேர் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ரீசன் வந்து சொல்கிறாங்க. இதுக்கிடையில் பார்வதியை தான் நிறைய பேர் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி ரூல் பிரேக் நிறைய பண்ணுறாங்க, கொடுக்கப்படக்கூடிய வேலைகளை செய்யவே மாட்டேங்கிறாங்க. அந்த ரூல்ஸ் பிரேக்கை பண்ணாலும் அதுக்கு பற்றி அவங்க கவலையே படுறது கிடையாது. சொல்லக்கூடிய வேலைகளை சுத்தமாக செய்யாமல் இருந்துட்டு அதுக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணுறாங்க. டாஸ்க்கு ஒரு நாள் ஒரு மாதிரி விளையாடினாங்க, அடுத்த நாள் வேறு ஒரு மாதிரி வந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி பலவிதமான காரணங்களை சொல்லி பார்வதி அவர்களை நாமினேட் பண்ணுறாங்க. 9 பேரோ 10 பேரோ பண்ணுறாங்க. அதுக்கடுத்தா கமருதீன் இந்த வாரம் முழுக்கவே ஒழுங்கான கேம் ப்ளே பண்ணலை. ஏன் அப்படின்னா, அவர் வந்து சேர்க்க சரியில்லாமல் பார்வதி கூட சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அவருடைய கேம் ப்ளே வந்து அவர் பண்ண மாட்டேங்கிறாரு, ரொம்ப வைலன்ஸாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பலவிதமான கருத்து மோதல்கள்லாம் வந்து வந்துட்டுருக்கு. அண்ட் எல்லாரும் ரீசன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கிடையில் தான் நம்ம வினோத் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் நம்ம திவாகர் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஷ் வந்து நடந்தது. அது ஒரு பெரிய விஷயமெல்லாம் இல்லை. கமருதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகரை பற்றி சொல்லக்கூட இல்லை, துஷார் பற்றி சொல்லிகிட்டு இருக்காப்புல. துஷாரை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அவன் நேற்று வரைக்கும் என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தான், திடீர்னு என்கிட்டே வந்து உரண்டு இழுக்கிறான், மூஞ்சிக்கு முன்னாடி வந்து பேசிட்டு திட்டுறான், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுறான். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து அவனை நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதே மாதிரி பார்வதிக்கு நிறைய பேர் வந்து எனிமையாக இருக்கீங்க, ஒழுங்காக வந்து அவங்களுக்கு சப்போர்ட் வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எல்லாரும் சேர்ந்து அவங்கள டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த திவாகர் அவர்கள் சன்ட்ராப் வந்து துஷாரை பற்றி நீ ஏன் பேசுகிற, ஏன் கேரக்டர் அசாசினேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது தான் வினோத் உள்ளர வந்து அங்கே ஒரு பெரிய கிளாஷ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா சின்ன ஒரு கிளாஷ். நீ வந்து குறை சொன்னல, நீ வந்து இந்த மாதிரி சொன்னல, அந்த மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டுகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து பார்வதியும் கமருதீன் அவர்களும். இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருக்கிறது கலையரசன் தான். ஏன்னா இங்கே இருக்கிறது அங்கே போய், அங்கே இருக்கிறது இங்கே போய் அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லிட்டு இருக்கிறது கலையரசன். சொல்லப்போனால் அவங்க ஒரு கேங் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஆனால் கலையரசன் வந்து இன்றைக்கி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா பாருங்க, வேறு லெவல் ரியாக்ஷன். பார்வதியெல்லாம் செத்தே போயிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு மோசமான ஒரு ரியாக்ஷன். மற்றவங்கள விட அதிகமாக கை தட்டுறது, அதுக்கப்புறம் மார்க் பண்ணுற மாதிரி இவர் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்வதியை பயங்கரமாக வெறுப்பேற்றுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுக்கிட்டே வந்து இருந்துட்டு இருந்தார் கலையரசன். ஸோ கலையரசன் அவர்களை யாரோ ஒருத்தர் கமருதீன் சொன்னார்னு நினைக்கிறேன். கமருதீன் வந்து என்ன சொன்னார்னா, இவர் பச்சோந்தி மாதிரி அங்கேருந்து இங்கே மாறிட்டே இருக்காரு, இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறது அப்படின்ற மாதிரி வந்து இருக்காரு. ஸோ அதனால் இவரை நாமினேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கமருதீன் சொன்னார்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு காண்டானது மட்டும் இல்லாமல் போங்க ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பாட்டெல்லாம் பாடி ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டார். ஓகேங்களா, அவ்வளோதான். அது நம்ம கோட் பை கோடாக ஓட் பை ஓடாக வந்து நம்மளால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலை வந்து பண்ணதுனால விஜய் பார்வதிக்கு பயங்கர காண்டு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அவனை மட்டும் சும்மாவே விடக்கூடாது, கூடவே இருந்து இந்த மாதிரி கேவலப்படுத்துகிறான், நம்மளை அசிங்கப்படுத்துகிறான் அப்படின்ற மாதிரி பார்வதி அவர்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கமருதீன் கிட்ட. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜெயிலில் போய் உட்காடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கனியக்கா கேட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வெஞ்சன்ஸ் எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எந்த மாதிரியான பிரச்சனைகளாக வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் எனியோ பார்வதி வந்து இந்த கேமை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறாங்க. ஆனால் ஒரு செர்டைன் லிமிட்டில் தாங்க முடிய மாட்டேங்குது. கத்திக்கிட்டே இருக்காங்க, கரோமுரோன்னு கத்திக்கிட்டே வந்து இருக்காங்க. அந்த கேமை டீசெண்டாக விளையாடலாம் அப்படின்ற ஒரு அறிவே இல்லை. நானாவது பேச்சு தாண்டா பேசினேன், ஆனால் இங்கே இருக்கிறவன் பாட்டிலை தூக்கி அடித்தாங்க, டேபிளை உதைச்சாங்க, ஆனால் அவ்வளோ வன்முறை பண்ணாங்க. அவங்களெல்லாம் யாரையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் பேசினேன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜெயிலுக்கு அனுப்புகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தோடையும் போனாங்க, வன்மத்தோடையும் வந்து போயிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கான ரிஃப்ளெக்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே காய்ஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.